என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஐயோ என் சோனா குட்டி கலக்கிட்டடி. டேய் யூஸ்லெஸ் ஃபெலோ, கலக்கிட்டனா? அந்த நாய் கூட இருக்கும்போது வயிறு கலக்குனது எனக்கு தான்டா தெரியும். டேய் என்னடா சக்தி, சீனு முடிஞ்சதுக்கு அப்புறமும் சோனா மாதிரியே பேசுற? சோனாவை விட்டு வெளியே வர மனசு இல்லையாடா? மனசு இல்லையாவா? டேய் மானங்கிட்டவனே, எப்படா இந்த கருமத்தையெல்லாம் கலட்டி வீசுவேன்னு இருக்கு எனக்கு. ஒரு வழியா இந்த சீனு முடிஞ்சு தொலைஞ்சதே, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்டா. உனக்கு வேண்டிய போட்டோ எல்லாம் எடுத்துட்டல. வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா இந்த சோனா கேட்டதுக்கு தீய வைக்கணும்டா. டே சக்தி, போட்டோ எல்லாம் எடுத்துட்டேன்டா. போட்டோ எல்லாம் பக்காவா வந்திருக்கு. ஐஷுவோட அம்மா அப்பா மட்டும் இந்த போட்டோவை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் நிச்சயமா அவங்களே இந்த ராகேஷை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா சக்தி, உன் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்டா. வேர்ல்டு ஃபுல்லா கேர்ள் ஃபிரெண்ட் வச்சிருக்கிற ராகேஷையே ஏமாத்திட்டியடா சக்தி. இப்ப சொல்றேன்டா சக்தி, இந்த கதைக்கு ஹீரோவே நீ தான்டா சக்தி. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. டேய் நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது இருக்கட்டும், அதான் கதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னதுக்குடா இப்ப நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் என்ன வச்சு எதுவும் பிளான் பண்றியா? சேச்சா இல்லடா சக்தி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் சோனா வேணாம். நீ வேணும்னாலும் கிடைக்காதுடா. ஏன்னா வீட்டுக்கு போனதும் முதல்ல இந்த கெட்டப்புக்கு தீ வச்சு கொளுத்த போறேன். டேய் ஏன்டா சக்தி? ஏண்டாவா? டேய் அந்த பண்ணாடி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தாண்டா தெரியும். அப்பவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா சொன்னாங்க, அந்த ராகேஷை பார்க்க போகும்போது பெப்பர் ஸ்ப்ரே கொண்டு போங்கன்னு. அதையும் நீ எனக்கு வாங்கி கொடுக்காம விட்டுட்ட. அந்த நாய் தடவுல போட்டிருக்க மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருமோன்னு எவ்வளவு பயந்தம் தெரியுமாடா? டே சக்தி, அதான் எப்படியும் அவன் கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆகி வந்துட்டோம்ல, அப்புறம் என்னடா? இனி நாளைக்கு காலையில இந்த போட்டோவையெல்லாம் கொண்டு போய் ஐஷுவோட அம்மா அப்பா கிட்ட காமிச்சு ஐஷுவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது ஒண்ணுதான் பாக்கி. ஆனா சக்தி, நீ இல்லனா இது எதுவுமே நடந்திருக்காதுடா. இது எல்லாத்துக்கும் காரணமே நீ தான்டா சக்தி. உனக்கு என்ன வேணுமோ கேள்றா. என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பியா? டே சக்தி, நீ என்ன கேட்க போறேன்னு தெரியுது. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ஜாய்டா. வாவ், தேங்க்யூடா மச்சான். ஆனாடே மச்சான், ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா. நாளைக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகி ஐஷுவோட அம்மா அப்பா ஐஷுவை உன் கூட சேர்த்து வச்சுட்டாங்கன்னா அப்படியே ஐஷு கிடைச்சிட்டான்னு டூயட் பட போயிடாத. அந்த காப்பித்தூள் மண்டையோட கதையை முடிச்சுட்டு தான் நீ போற, சரியா? கண்டிப்பாடா சக்தி. நேத்து வரைக்கும் அவன் கதையை முடிக்கிறதுக்கு என்கிட்ட ஐஷு விஷயம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வேறொரு விஷயமும் சேர்ந்து கிடைச்சிருக்கு. அதனால அவனை சும்மா விடுறதாவே இல்ல. சாதா ஃபைட் சீனே அவனை தெறிக்க விட்டுருக்கோம். இது கிளைமேக்ஸ். அப்ப எப்படி இருக்கும்னு மட்டும் பாத்துக்க. அடிக்கிற அடியில் வெறும் தவிழு கிழிஞ்சு தொங்கட்டும். அடிச்சது யாரு வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டும். போத தெரிஞ்சு பட்ட எடுக்க கிளம்பி வர்ற வண்டா. ஒன்னு தொங்க விட்டு தோலை உரிப்ப சொல்லி வச்ச வந்தா பாட்டி. எங்க என்னங்க இது, இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் பத்திரிக்கையை வச்சுட்டு ஊருக்கு கிளம்பலான்னு பார்த்தா இங்கேயே இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. இன்னும் 2-3 இடத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டி வேற இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு தான் கொடுக்க முடியும் போலயே. சரி என்ன பண்றது செண்பகம்? ஒருத்தர் கூப்பிட்டு ஒருத்தர் கூப்பிடாம இருக்க முடியாதுல்ல. அதனால நாளைக்கு எல்லா இடத்துலயும் பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நைட்டோட ஊருக்கு போய்க்கலாம். சரிங்க. செண்பகக்கா. வா வளர்மதி. அக்கா, நீங்க இன்னைக்கு தானே ஊருக்கு வந்திருக்கீங்க. சமையல் எல்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டீங்க. அதான் என் அத்தை உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஐயோ ஆமா வளர்மதி, வீட்டுக்கு வந்ததும் பாத்திரங்கள்லாம் எங்க கிடக்குன்னே தெரியல. இப்ப என்ன பண்றது சமைக்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா அத்தையே கொடுத்து விட்டாங்களா? சரி கொடு. இந்தாங்கக்கா. அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் தான் வளர்மதி. நாளைக்கு கொஞ்சம் இடத்துல பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. பத்திரிக்கை கொடுத்துட்டு நாங்க கிளம்பிடுவோம். நாளைக்கு கிளம்புறீங்களா? நாளைக்கு எப்படிக்கா போவீங்க? எப்படின்னா அதான் நம்ம ஊர்ல இருந்து பஸ் இருக்கே, அந்த பஸ்ல தான் போவோம். ஐயோ செண்பகக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கா. நம்ம ஊர் கோயில்ல பெரிய விசேஷமா இருக்கும்ல. பஸ் எல்லாம் ஒன்றும் ஓடாதே. அப்புறம் எப்படி நீங்க நாளைக்கு போவீங்க? ஐயோ என்ன வளர சொல்ற? விநாயகர் சதுர்த்தின்னா விநாயகர் ஊர்வலத்தன்னைக்கு தானே பஸ் எல்லாம் ஓடாம இருக்கும். நாளைக்கு என்ன? ஐயோக்கா, நம்ம ஊர்ல இருக்கிறது ஒரே பஸ். அந்த பஸ்ஸோட டிரைவரு கண்டக்டர் எல்லாமே நம்ம ஊர் தான். நாளைக்கு ஒரே விசேஷமா இருக்கிறதுனால நாளைக்கு அவங்க பஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்களேக்கா. ஐயோ என்ன வளர சொல்ற? நாளைக்கு நாங்க ஊருக்கு போயே ஆகணுமே. ஐயோ செண்பகக்கா, நாளைக்கு பஸ் ஓடாது. அப்புறம் போகணும்னா வண்டி ஏதாவது பிடிச்சிதான் போகணும். அதுலயும் நம்ம ஊர்ல விசேஷங்கிறதுனால வண்டிக்காரங்க யாரும் வண்டியும் எடுக்க மாட்டாங்க.
ஆனா நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் 3வது நாள் தான் விநாயகரை கரைப்பாங்க. இந்த 2-3 நாள் அப்புறம் ஃப்ரீ ஆயிடும். நீங்க நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போங்களேங்க்கா. ஐயோ நீ வேற வளரு. இன்னைக்கே சாயந்தரமே போகணும்னு தான் வந்தோம். இன்னைக்கே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கும் போகாம நாளைக்கும் இருக்கிறதா? ஐஸு வேற அங்கே விட்டுட்டு வந்திருக்கோம். அதுக்கு என்னக்கா, அங்க ஐஸோட தான் அம்மாச்சி இருக்காங்களே, அவங்க பார்த்துப்பாங்கல்ல. அப்புறம் என்னக்கா, நீங்க நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போங்க. அது மட்டும் இல்லக்கா, நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஒரு கோயில்ல நல்ல விசேஷமா இருக்கும். இருந்து நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு போங்க. சரி வளரு. நாளைக்கு பஸ்ஸு வண்டி எதுவும் இருக்காதுன்னு சொல்கிற. சரி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம். சரிக்கா. சரி, அப்புறம் நாளைக்கு இருக்கிறதா இருந்தாலும் சாப்பாடு எல்லாமே நான் கொண்டு வந்து தரேன். நீங்க எதுவும் சமைச்சு கஷ்டப்படாதீங்க. சரிக்கா, நான் வரேன். சரி வளரு, வா. என்ன செண்பகம் அது? நாளைக்கு நம்ம கிளம்பி போலான்னு பார்த்தா இவ இப்படி சொல்லிட்டு போறா. ஐயோ அதாங்க எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பஸ்ஸும் இல்லை வண்டியும் இல்லைன்னா நம்ம எப்படிங்க போகிறது? ஐஸ்வர்யாவை வேற உங்கள் அம்மாவை நம்பி விட்டுட்டு வந்திருக்கோம். இனி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது? சரி விடு செண்பகம், பிரச்சனை எல்லாம் ஒன்றும் ஆகாது. அதான் மாப்பிள்ள இருக்காரு, அவர் எல்லாம் பாத்துக்குவாரு. நாளைக்கு ஒரு நாள் தானே. சரி நம்ம இருந்து இந்த கோயில்ல விசேஷம் அதையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு போய்க்கலாம். சரிங்க. என்னோட 2 செல்லக்குட்டிங்களும் எவ்வளோ அழகா தொங்கிட்டு இருக்காங்க. உங்க 2 பேரையும் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க ஐஷு. இனி என்ன, இன்னைக்கு ஒரு நாள் தான். இன்னைக்கு எப்படியும் நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ நான் ரியா 3 பேரும் சந்தோஷமா இருக்க போறோம். அப்புறம் எனக்கு என்ன வேலை? உங்க 2 பேரையும் என் பக்கத்திலேயே வச்சு பார்த்துக்கிட்டே தானே இருக்க போறேன். ஐஷு, இன்னைக்கு ரியா உன்னோட இருந்தப்போ நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப, ரியாவும் சந்தோஷமா இருந்திருப்பான்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு உன் அம்மா அப்பாவும் இல்லை, அந்த ராகேஷும் இல்லை. உங்க கூட இருக்கிறத நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா பரவாயில்ல, இன்னைக்கு நான் உன் கூட இருக்கிறத மிஸ் பண்ணது இனி எப்பவுமே உன் கூட இருக்கிறதுக்காக தானே. ஐயோ, வந்த விஷயத்த மறந்துட்டு நான் பாட்டுக்கு என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஐஷோட அம்மா அப்பா வேற காலையில நேரத்துல வந்துருவாங்கன்னு சொன்னாலே. இப்போ ரியாவை கூட்டிட்டு கிளம்பணுமே. ஐஷு, ஐஷு. ஐயோ ஷமீர், எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரமா என்ன கூப்பிட்டு இருக்கீங்களா? ஐயோ நான் நல்லா தூங்கிட்டேன் ஷமீர். இல்ல ஐஷு, நான் இப்பதான் வந்தேன். சரி, உன் அம்மா அப்பா காலையில நேரத்துல வந்துருவாங்கன்னு சொன்னீங்க. ரியாவை கூட நான் கிளம்புறேன். சரிங்க. எங்க அப்புறம் அந்த ராகேஷ் விஷயத்துல போட்டோலாம் எடுக்கணும்னு போனீங்களே, அது என்னாச்சு? எல்லாம் சூப்பரா முடிஞ்சது ஐஷு. எப்படியோ அவன் சோனா கூட இருக்கிற மாதிரி ஒரு 4-5 போட்டோ எடுத்துட்டேன். அதை அவன் அம்மா அப்பா கிட்ட காமிச்சா அவன் ஒரு பொண்ணு கூட தப்பா இருக்கான்னு நிச்சயமா நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நிச்சயமா அவங்களாவே அவனுக்கும் உனக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. சரி ஷமீர், அப்படி ஒரு வேளை காமிச்சா நிச்சயமா அவன் உங்க மேல கோவப்படுவானே, அப்புறம் அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏய், அவனால என்ன பண்ண முடியும்? இப்ப கூட நான் என்ன அவனுக்கு பயந்துட்டு உன்னை கூட்டிட்டு போகாம இருக்கேன்னு நினைக்கிறியா? உன் அம்மா அப்பா அவனை தப்பானவனு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உன் அம்மா அப்பா மட்டும் அவனை கெட்டவனு புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அவனை நான் பாத்துக்கிறேன். சரிங்க. சரி ஐஷு, அந்த ராகேஷும் இப்ப கிளம்பி வந்தாலும் வந்துருவான், உன் அம்மா அப்பாவும் வந்துருவாங்க. அதுக்குள்ள நான் ரியாவை கூட்டிட்டு கிளம்புறேன். அதே டாக்டர் தம்பி, முன்வாசல் கதவு சாத்தியில வச்சிருந்தேன், நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? அது வந்து பாட்டி. என்ன பயந்துட்டீங்களா? நீங்க எப்படி வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதாக்கு. அன்னைக்கு ஐசுவ உங்க வீட்டுக்கு நானே இப்படி தானே கூட்டியாந்தேன். ஐயோ பாட்டி, அது அவருக்கு தெரியாது. அடியே, இது எப்ப நடந்துச்சு? எனக்கு தெரியாம எப்படி என் வீட்டு செவரேறி குதிச்சு வந்த? அது வந்து ஷமீர், அன்னைக்கு உங்களுக்கு காய்ச்சலா இருந்துச்சுல, அன்னைக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன். நான் உங்க ரூமுக்கு வந்தப்போ நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதனால தான் உங்களை எழுப்ப வேண்டான்னு நான் உங்களை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன். ஃப்ராடு, இந்த வேலையெல்லாம் வேற பார்த்திருக்கியா? சிரிக்காத, மாட்டி இருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் டாக்டர் தம்பி, ஐசுக்கு சொல்லிச்சு நீங்க நேத்து குழந்தைய கொடுத்துட்டு ஏதோ அந்த மாப்பிள்ளைய ஏதோ விஷயத்தை சிக்க வைக்கிறதுக்காக போயிருக்கீங்கன்னு. போன காரியம் என்னாச்சு? பாட்டி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அவனை சிக்க வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அப்படி போடு. அவன் பண்ணின அட்டகாசத்துக்கெல்லாம் அவனை சிக்க வச்சு சிக்க இருக்கணும் பாத்துக்கிடுங்க. என் மவங்கிட்டயும் மருமவங்கிட்டயும் அவனை போட்டு கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறது மட்டும் இல்ல, அவனை சும்மா விடக்கூடாது டாக்டர் தம்பி. அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். நல்ல ஜெயில உட்காந்து களி திண்டாதான் அவனுக்கெல்லாம் புத்தி வரும். கண்டிப்பா பாட்டி, நீங்க சொன்ன மாதிரியே அவனை பிடிச்சி உள்ள தள்ளுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரமே அவனை பிடிச்சி உள்ள போட்டுருவோம்.
சரி சரி போட்டுருக்க அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி பாட்டி. அப்புறம் ஐஷோட அம்மா அப்பா ஊர்ல இருந்து வந்துட போறாங்க. ஏ ஐஷு, நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு வந்து உன் அம்மா அப்பா கிட்ட கண்டிப்பா பேசுறேன். சரி, ரியாவை கூட நான் கிளம்புறேன். ஐயோ டாக்டர் தம்பி இருங்க, எங்க போறீவோ? ஐயோ பாட்டி, இப்ப ஐஷோட அம்மா அப்பா வந்துருவாங்கல்ல, அவங்க வரும்போது நான் இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும். அதனால நான் ரியாவை கூட்டிட்டு கிளம்புறேன். ரியாவை வீட்டுல விட்டுட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் முடிஞ்சு வந்து அவங்க கிட்ட ராகேஷை பத்தின எல்லா உண்மையும் சொல்றேன். ஐயோ டாக்டர் தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஐஷோட அம்மா அப்பா இன்னைக்கு வர மாட்டாவோ? அம்மாச்சி, என்னம்மாச்சி சொல்றீங்க? அம்மா அப்பா இன்னைக்கு வர மாட்டாங்களா? அது ஆமா ஐசுகண்ணு, நேத்து ராத்திரி தான் உன் அப்பா போன போட்டு சொன்னா இன்னைக்கு வர முடியாதுன்னு. அது ஏதோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியாமல்ல, அதனால அங்க ஊர்ல ஏதோ விசேஷமாட்டு இருக்கு. பஸ் வண்டி கார் ஒன்னும் ஓடாதாமா, அதனால அவங்களால இன்னைக்கு ஊர்ல இருந்து வர முடியாதுன்னு நேத்து ராத்திரி போன போட்டு சொன்னாவோ. நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீயும் பிள்ளைய நல்லா தூங்கிட்டு கிடந்தீங்க பாருங்க. அதனால வந்து தொல்லை பண்ண வேண்டாம்னு சொல்லாம விட்டுட்டேன் ஐசுகண்ணு. ஐயோ, என்ன பாட்டி சொல்றீங்க? அப்புறம் நான் எப்படி வந்து அவங்ககிட்ட பேசுறது? அட டாக்டர் தம்பி, இன்னைக்கு தான் வர மாட்டாவன்னு சொன்னேன், நாளைக்கு வந்துருவாவோ. நீங்க நாளைக்கு வந்து பேசிக்கிடுங்க. ஐயோ, இன்னைக்கே பேசிட்டா இன்னைக்கு எப்படியாவது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இன்னைக்கே ஐஷுவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப நாளைக்கு தான் முடியுமா? அது என்ன டாக்டர் தம்பி, நீங்க இத்தனை காலம் பொறுத்து இருந்துட்டீங்களா? இனி ஒரே ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கிடுங்க. நாளைக்கு வந்துருவாவோ. நாளைக்கு அவகிட்ட சொல்லிட்டு நாளைக்கு கையோட ஐசுவை உங்க கூடயே கூட்டிட்டு போயிடுங்க. ஷமீர், என்ன ஷமீர் இதெல்லாம்? இன்னைக்கே நீங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவீங்க. இன்னைக்கு உங்களோட வந்துருவேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்போ அம்மா அப்பா நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்றாங்க. சரி ஐஷு, ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு வந்துருவாங்கல்ல, நான் நாளைக்கு வந்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஷமீர், ஐஷு, ஒரே ஒரு நாள் தானே? ஒரு நாள் தாங்க. இருந்தாலும் அந்த ஒரு நாள்ல வேற ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு ஷமீர். என்ன நடந்தாலும் சரி, உன் அம்மா அப்பா வந்ததும் அவங்க கிட்ட வந்து அந்த ராகேஷை பத்தி சொல்லி உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் போறேன். ஐயோ டாக்டர் தம்பி, ஐசுகண்ணு பாவம் ரொம்ப வருத்தப்படுது. நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லவா? என்ன பாட்டி? அது எப்படியோ ஐசுவோட அம்மா அப்பா நாளைக்கு தான் வருவாவோ. இன்னைக்கு எப்படி அவங்க வர போறது இல்ல. அப்புறம் நீங்க எதுக்கு போறீங்க? நீங்க பேசாம இங்க ஐசுவோடயே இருந்துருங்களே. ஐயோ அம்மாச்சி, இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. சூப்பர் ஐடியாவா? ஆமா ஷமீர், நீங்க கூட இப்படி யோசிச்சிருந்திருக்க மாட்டீங்க. ஆனா என் அம்மாச்சி பாத்தீங்களா எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு. அம்மாச்சி சொல்ற மாதிரி இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் வர போறது இல்ல, நாளைக்கு தான் வருவாங்க. நீங்க பேசாம இங்கே இருந்துருங்க ஷமீர். அடியே, நீ லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியாடி? ஏங்க? ஏ ஐஷு, உன் அம்மா அப்பா தான் வர மாட்டாங்க. ஆனா அந்த ராகேஷ் வருவான்ல, அப்புறம் எப்படி நான் இங்க இருக்க முடியும்? ஐயோ ஆமல்ல, நான் அவனை மறந்துட்டேங்க. அப்ப நீங்க இன்னைக்கு என் கூட இருக்க முடியாதா? முடியாதுன்னு உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி? நான் கிளம்புறேன். ஷமீர், இன்னொரு ஐடியா. ஏய் இல்லங்க, இந்த ஐடியா உண்மையாவே நல்லா இருக்கும். சொல்லவா? சொல்லி தொலை. அந்த ராகேஷை சமாளிக்கிறதுக்கு தான் சோனா இருக்காளே. சோனாவா? ஹாப்பி இன்று முதல் ஹாப்பிங்கிற மாதிரி இந்த சோனா கெட்டப்ப தீ வச்சு கொளுத்துனாதான் நான் ஹாப்பியா இருக்க முடியும். ஐயோ, இந்த சோனா கெட்டப்ப போட்டு நான் என்னெல்லாம் பாடுபட்டிருப்பேன், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வழியா மச்சான் பிரச்சனை தீர்ந்து போச்சு. இதுக்கப்புறம் இந்த சோனா கெட்டப்ப தலையை சுத்தி தீ வச்சிட வேண்டியதான். சரி, சோனாவுக்கு கொல்லி வைக்க போறதே கொல்லி வைக்க போறோம். அதுக்கு கடைசியா ஒரு அஞ்சலியை மட்டும் செலுத்திடுவோம். ஏ சோனா, என்னதான் நீ எனக்கு கடுப்பேத்தினாலும் உன்னால எனக்கு நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சாங்க. சோனா டார்லிங், சோனா டார்லிங்னு சோனாவை பிடிச்ச எல்லாரும் நீ என்ன பண்ணுவாங்களோ தெரியல. பாவம், உன்னை எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க உன்னை மிஸ் பண்ணா பரவாயில்ல, நான் இதுக்கப்புறம் நிம்மதியா இருப்பேன். நீ போயிட்டா நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் தெரியுமா? இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சு புடவை கட்ட வேண்டாம், கலர் கலரா சாயம் பூசி மேக்கப் போட வேண்டாம், தலைய சொரிஞ்சு சொரிஞ்சு இந்த விக்க தூக்கி தலையில வைக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் மேல வாய் வலிக்க வலிக்க இழுத்து இழுத்து பேச வேண்டாம். சரியா சோனா குட்டி? இதா உனக்கு வச்சிருக்கேன் தீப்பெட்டி. இப்ப உன்னை கொளுத்த போறேன். ஆமா ஷமீர், ராகேஷ் அந்த சோனாவை வச்சு டைவர்ட் பண்ணிட்டு நீங்க என் கூடயே இருங்களே இன்னைக்கு. ஐயோ ஐஷு, அதெல்லாம் முடியாது. ஏங்க முடியாது? அது வந்து ஐஷு. ஐயோ டாக்டர் தம்பி, எதுக்கு யோசிக்கிறீங்க? அந்த மாப்பிள்ளையும் சமாளிச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்களும் ஐசுவும் இன்னைக்கு ஒண்ணா விநாயகர் சதுர்த்தி எல்லாம் சாமி கும்பிட்டு கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் போலாம்ல. ஷமீர், ஐயோ, இவ வேற பாவமா பாக்குறாளே. ஆனா இப்ப நான் சோனாவை எப்படி சமாளிப்பேன்? சரின்னு சொல்லுங்க ஷமீர். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? ஹலோ டே சக்தி. சொல்றேன் மச்சான், என்ன ஐசு வீட்டுக்கு கிளம்பிட்டியா?
டேய் ஐஷு வீட்டில் தான்டா இருக்கேன். ஐஷு வீட்ல தான் இருக்கியா? அப்ப அந்த போட்டோவை காமிச்சு ஐஷோட அம்மா அப்பா கிட்ட பேசிட்டியாடா? அவங்க என்ன சொன்னாங்க? டேய் இல்லடா பேசல, அவங்க இன்னும் ஊர்ல இருந்து வரலடா. ஓ அப்படியா, சரிடா, அவங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் பேசிட்டு என்ன ஏதுன்னு கூப்பிட்டு சொல்றா. சரிடா சக்தி, ஆனா இப்ப நான் அதுக்கு கூப்பிடலடா. வேற என்னடா சொல்லு. டேய் வீட்டுக்கு போனதும் சோனா கெட்டப்புக்கு தீ வைக்கணும்னு சொன்னீங்க, வச்சிட்டியாடா? இதோ வைக்க போறேன்டா மச்சான். கரெக்டா தீப்பெட்டிய கையில எடுத்த நீ கூப்பிட்டுட்ட. டா இப்ப கொளுத்தி விட்டு உனக்கு போட்டோ அனுப்புறேன் பாரு. டேய் கொளுத்திராதடா. ஏன்டா நீ வந்து கொளுத்துறேங்கிறியா? ஐயோ அது இல்லடா சக்தி, இன்னைக்கு ஐஷுவோட அம்மா அப்பா ஊர்ல இருந்து வரலையாம், நாளைக்கு தான் வராங்களா. அதனால இன்னைக்கு ஐஷு அவளோட இருக்க சொல்லி கேக்குறாடா. சரி இருடா, அதுக்கு என்ன? அது இல்லடா, இன்னைக்கு நான் ஐஷுவோட இருக்கணும்னா அந்த ராகேஷ டி சக்தி ப்ளீஸ் எனக்காகடா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும். டேய் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கூப்பிட்டுருந்தேன்னா நான் இதை கொளுத்தி தொலைஞ்சிருப்பேனேடா. டி சக்தி ப்ளீஸ்ரா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் சோனா கிட்ட போட்டு அந்த ராகேஷை டைவர்ட் பண்ணிடுடா, அது போதும். எனக்காக இதை மட்டும் பண்ணுவியாடா? பண்ண மாட்டேன்னு சொன்னா? ஓ பண்றியா? நீ தாண்டா என் உயிர் நண்பன். தேங்க்ஸ்டா சக்தி. அப்ப நான் இன்னைக்கு ஃபுல்லா ஐஷோட இருப்பேன். நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன், சரியா? பாய்டா சக்தி. ஐயோ சாரி. பாய் சோனா டார்லிங். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு. ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல, அந்த திருநாளை மகன் கொடுத்தான் யாரிடம் சொல்லு. சோதனை மேல் சோதனை சோதுவழா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.